நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க ரொம்ப உண்மையா இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல பெரிய மேன்மை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா உலகமே எப்படி இருக்கு? கரப்டடா இருக்கு. கரப்டட் உலகத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க உங்களை என்ன செய்ய மாட்டான்? வாழ விட மாட்டான். உங்களை எப்படியாவது ஒழிக்கணும் தான் நினைப்பான். உங்களுக்கு மரியாதை இருக்கும். நிறைய ஆபீசர்ஸ்க்கு என்ன இருக்கு? மரியாதை இருக்கு. ஆனா என்ன இல்ல? அவங்கள மாதிரி வசதி வாய்ப்புலாம் எதுவுமே இல்ல. எத்தனையோ உண்மையா இருக்கிற ஆபீசர்ஸ் தன் பிள்ளைகளுக்கு கூட ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு, எத்தனையோ உண்மையா இருக்கிற பரிசுத்தவான்கள், ஏன் அவங்க ஆண்டவர் அறியாதவங்க கூட இருக்கலாம், உண்மையா இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில போதுமென்ற அளவு தான் இருக்கு. ஆனா இந்த வாங்குற கிரேட் இருக்குல்ல, அது நல்லா பயங்கரமா இருக்கு. இப்போ அந்த சிங்காசனம் வேணுமா? அந்த ஆசீர்வாதம் வேணுமா? இல்ல, இதெல்லாம் வேணாம். ஏதோ இருக்கட்டும். நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியா நிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உன்னை கர்த்தர் வானத்துல இருக்கிற சிங்காசனத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் உட்கார வச்சு, உலகத்துல சாட்சியா நின்னவன் பூமிக்குரிய சிங்காசனத்தை பெற்றுக்கொண்டான். ஆவியில சாட்சியா நின்னவன் பரலோகத்துக்குரிய சிங்காசனத்தை பெற்றுக்கொண்டான்.